அஸ்ஸலாமு அலைக்கும்மா. கருப்பட்டி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. 1.5 டம்ளர் வறுத்த மாவு, ஒரு கருப்பட்டி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. இதை வறுத்துக்கலாம். இதை உடச்சி காய வச்சுக்கலாம். இந்த பாகு காய்ச்சிதை நல்லா காய்ச்சிதை இதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஏலக்காய் தூள் போட்டு இதை கிண்டணும். கிண்டிட்டு அப்புறம் அவிச்சு காட்டுறேன். நல்லா நொறுக்கியாச்சுமா. நல்லா இடிச்சிட்டு கருப்பட்டியை தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டு, இது கம்பி பதம்னா தேவையில்லை, சும்மா கரைஞ்சி அதில் மண் இல்லாமல் வடிகட்டினா மட்டும் போதும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இங்கிட்டு பாசிப்பருப்பை வறுத்துக்கிறோம். நம்ம இந்த நேரத்துக்கு இது ஏலக்காய் தூள் அரைச்சி வச்சுருக்கோமா. ஏலக்காய் தூள் தேவையான அளவு போட்டு சல்லடையை வச்சு சரிச்சிக்கிறோம். நாக்கில் கொஞ்சம் மெண்டு திங்கிறதுக்கு இதாக இருக்குது. சுக்கு, ஏலக்காய் தூள், சுக்குத்தூள், சுக்கையும் நல்லா சல்லடையை வச்சு சலிச்சிக்கிடுவோம். வடிகட்டி ஒரு நல்ல பெரிய கன்று வடிகட்டி இருந்துச்சுன்னா அதில் வச்சு இப்படி இது பண்ணிக்கோங்க. சுக்கு ஜாஸ்தியாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கு ஜீரணமாகும். நான் ஒரு சுக்கு போட்டேன், எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு அளவு தெரியும், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த நேரத்துக்கு வறுத்து வச்ச இந்த பருப்பையும் போட்டுக்கிடுவோம். கால் டம்ளர் பருப்பு வறுத்து வச்சோம்ல, எல்லாத்தையும் நல்லா பரட்டிக்கிட்டு நல்லா கலகலன்னு கொதிக்கிறாங்க. கருப்பட்டி நல்லா கொஞ்சம் கரைஞ்சிருச்சு. அதை ஊற்றி உங்களுக்கு தேங்காய் பூ வேணுன்னா தேங்காய் பூவும் போட்டுக்கோங்க. அப்படியே வடிகட்டி ஊற்றிட்டோமா. இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு, எவ்வளோ தூசி இருக்குது பற்றிலாம். நல்லா வடிகட்டி ஊற்றிட்டேன். இதை அப்படி கிண்டுவோம். சூப்பராக இருக்குமா. கருப்பட்டிக்கு மாவு பிசைஞ்சிட்டோம். நல்லா அழகாக நல்லா வெந்துருச்சு. நான் தேங்காய் திருவிட்டு வந்துடுறேம்மா. தேங்காவை திருவி அதை நல்லா ஆறட்டுது. தேங்காவை திருவி பரட்டி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுருவோம். தேங்காயை திருவியாச்சுமா. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேங்காய் போட்டுக்கோங்க. நான் ஒரு தேங்காயும் திருவிக்கிட்டேன். எனக்கு எவ்வளோ தேவையோ நான் போட்டுக்கிறேன், போதும். இதை நல்லா பிசைஞ்சிட்டு நான் பிடிக்கையில் காட்டுறேம்மா. நல்லா ரெடி ஆகிடுச்சுமா மாவு. நல்லா இந்த தட்டில் போட்டு தேங்காய் பூவை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன மாடல் கொழுக்கட்டை வேணுமோ பிடிச்சி வச்சுக்கிறவங்க தான். நல்லா இட்லி சட்டியை தண்ணியை போட்டு இந்த தட்டை சூடு பண்ணிடுங்க. இப்போ எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. உங்களுக்கு உருண்டை ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்படி வேணுமா இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. இல்லாட்டா கொழுக்கட்டை அந்த இது இருக்குங்கள, அது இருந்தாலும் அதில் வச்சு வைங்க. எங்கள் அத்தம்மா சின்ன பிள்ளையில் தட்டு கொழுக்கட்டைன்னு சொல்லி இந்த தட்டு ஃபுல்லாக ரவுண்டு தட்டி கையில் ரவுண்டாக தட்டி கொண்டுட்டு வருவாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுக்கு, ஏலக்காய் தூள், பாசிப்பருப்பு, இது மெயினாக போட்டுங்க. தேங்காய் பூ திருவி வச்சுக்கோங்கம்மா. நான் திருவ மறந்துட்டேன், அதுக்கப்புறம் போய் திருவிட்டு போட்டேன். நம்ம எல்லாமே ரெடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேம்மா. நல்லா ஒரு 15 நிமிஷம் ஃபுல்லாக வச்சு வைங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம், அப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிறுத்து போட்டு வேக வைங்க. இது நல்லா இது மாதிரி இருக்குமா, அதிரச மாவு இருக்கும்ல, அது மாதிரி பிள்ளைகளுக்கு கூட கேட்டால் கூட சாப்பிட கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பரான கருப்பட்டி கொழுக்கட்டை ரெடிமா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.